கருவளையங்கள் பொதுவான விஷயமா இருக்கு. இது ஒருத்தரோட அழகைய பாதிக்கிற விஷயமாகவும் இருக்கு. ஒருத்தருக்கு வயது ஆச்சுன்னா அவங்க தோலானது வறண்டு டார்க் சர்க்கிள்ஸ் உருவாகும். அதிக மன அழுத்தமும் அண்ட் தூக்கமின்மையும் ஆரோக்கியமற்ற உணவும் கருவளையங்களை உருவாக்கும். இந்த கருவளையங்களை போக்க ஆயுர்வேதம் சில எளிதான வழிகளை சொல்லி தந்திருக்கு. ஒரு ஃபில்டர்ல வெள்ளரிக்காய் பேஸ்ட முதல்ல எடுத்துக்கோங்க. கூடவே மசிச்ச ஒரு உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஜூஸ் எடுக்கணும். அந்த ஜூஸை கூல் ஆக்கணும். காட்டன் பேட்ஸை அந்த ஜூஸ்ல நனைச்சிக்கணும். கருவளையங்கள் இருக்கிற பகுதியில அந்த காட்டன் பேட்ஸை வைக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவா அந்த இடத்த கிளீன் பண்ணணும். நல்லா பொடியா நறுக்கின தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபில்டர்ல அதை போடணும். அதுல இருந்து ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ஜூஸ்ல 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்க்கணும். கூட கொஞ்சமா டர்மரிக் பவுடரை சேர்க்கணும், அதாவது மஞ்சத்தூள். இதோட 2 டீஸ்பூன் கிராம் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேஸ்ட்டை டார்க் சர்க்கிள்ல அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். அப்ப பறிச்ச மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலைகளை நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டு அதுல 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த பேஸ்ட்டை கருவளையம் இருக்கிற இடத்துல தடவணும். 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்ல முறையில் தினமும் சத்தான உணவை நல்லா சாப்பிடணும். அதிக அளவு தண்ணீர், ஜூஸை பகல் நேரத்தில் குடிக்கலாம். புகைப்பழக்கம் கூடாது, குடிப்பழக்கமும் கூடாது. உடல் ஆரோக்கியமா இருந்தா ஒருத்தரோட ஸ்கின்னும் ஆரோக்கியமா அழகா இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.